வணக்கம். நாம இப்போ மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சாரோட பட்டாசு லிஸ்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டென்ட் இன் திஸ் வீடியோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இன்ட்ரடக்ஷன், இந்த சேனல் பற்றி இன்ட்ரடக்ஷன், இப்போ எந்த ட்ரெண்டு, அந்த பட்டாசு லிஸ்ட் ஷேர் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை பார்த்துடலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ன, இப்போ என்ன ஜோனில் இருக்குது, என்ட்ரியா எக்ஸிட்டா, டிஸ்க்ளைமர், மை ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். வணக்கம், நான் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு ட்ரெண்டிங் நவ் ஷேர்ஸ் கணேஷ் பாபு யூடியூப் சேனல். வாட்ஸ்அப், இமெயில் எல்லாம் இருக்குது. இப்போது நாம் அடுத்தது போயிடலாம். இப்போது ட்ரெண்ட், என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஒன் டேல என்ன ட்ரெண்ட் இருக்குது, 1 ஹவரில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, அப்பா டவுனான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கர்நாடகா பேங்க், அதாவது சாரோட பட்டாசு லிஸ்ட்டு. ஆக்சுவலாக நானும் அவரோட சேனலை பார்த்து நிறைய ஷேரில் டீல் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரியே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாறுறது ஒரு 3000 இல்லை 4000 ஒரு பர்டிகுலர் ஷேர், அவ்வளோதான். மறுபடியும் அது இறங்கினா கொஞ்சம் வாங்குவேன், அந்த மாதிரி தான். ஷேரும் பார்த்தீங்கன்னா 1-2 டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு வரும். ஸோ அது ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா இது சப்ளை அண்ட் டிமாண்ட், இது ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா டே ட்ரெண்ட் லைன், இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஆக்சுவலாக கர்நாடகா வந்துட்டு டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ 1 ஹவர் ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்குது. ஓகேவாங்க. அடுத்த ஸ்டாக் என்ன பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மோ. நாட்கோ ஃபார்மோ நல்ல புலிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது டே ட்ரெண்டு, எல்லோ லைன் டே ட்ரெண்டு, அது புலிஷாக தான் இருக்குது. 1 ஹவர் ட்ரெண்டு, 1 ஹவர் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அதுவும் புலிஷாக தான் இருக்குது. இப்போ ட்ரெண்டு ரெண்டுத்துக்குமே நாட்கோ ஃபார்மா அண்ட் கர்நாடகா பேங்க் ரெண்டுமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்லைடு. ட்ரெண்டு கர்நாடகா பேங்க் நெகட்டிவாக இருக்குது, சைட்வேஸ். டே ட்ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது. நாட்கோ ஃபார்மும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்த கண்டென்ட்டுக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோட்டோ ஆஃப் திஸ் சேனல், எஜுகேட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எஜுகேட், என்லைட்டன், என்டர், எக்ஸிட், என்ஜாய். மெயினாக ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரும்பாலும் இந்த சேனல் பார்க்குறவங்களும் சரி, ரீட்டைல் இன்வெஸ்டர் மேபி 1 lakh 2 lakh 10 lakhs 50,000 மேக்ஸிமம் ஒருத்தர் 2 பேர் தான் மேபி இன் க்ரோஸ் இருக்கலாம். அவங்களாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷேரை வாங்குவோம், உடனே 10-20% இறங்கும். மறுபடியும் சில பேர் இன்னும் ஷேரை விற்பாங்க, விற்ற உடனே அது 20-30% அப்பர் சர்க்கியூட் மேலே போயிடும். இது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஈவன் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயினாக நம்ம வந்து அந்த லாபத்தை தவற விடுவோம், விற்றுருவோம், உடனே ஒரு 20% மேலே போகும், அந்த லாபம் நமக்கு தவறி போகும். அதே மாதிரி ஒரு ஷேரை வாங்குவோம், உடனே 10% 20% கீழே இறங்கிடும். ஸோ அது ஒரு நஷ்டம் நம்மளுக்கு. இல்லை சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே போயிடும். ஷேர் வாங்குவோம், அது அப்படியே இருக்கும், சைடு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? மெயின் காரணம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், அந்த கான்செப்ட், அதாவது எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கொஞ்சம். தயவுசெய்து இது நோ கமர்ஷியல் கால்ஸ், டிப்ஸ் எக்ஸெட்ரா இல்லை தரதில்லை, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் இந்த சேனல். நானும் ஐ எம் ஆல்சோ ரீட்டைல் இன்வெஸ்டர். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இது நான் டீட்டெயில்டாக இந்த இதில் ஸ்லைடில் போட்டிருக்கேன். நீங்கள் இதை கோத்ரூ பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஓகே, நீங்கள் பாட்டு காதில் வாங்கிப்பீங்க, மறந்துடுவீங்க. நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதுந்து. ஜஸ்ட் பிரீஃபாக சொல்லுங்க. சப்ளை டிமாண்ட்னா ஒரு பொருள் அதிகமாக சப்ளை இருந்தால் அதோட விலை ஏறாது, அது ஒரு பர்டிகுலர் ஜோனில் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜோனுக்கு போகும்போது ஷேர் கீழே இறங்கிடும். அதே வந்து டிமாண்ட் ஜோன், டிமாண்ட் ஜோன் என்னென்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி எல்ஐசி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்து பை ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஷேர் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் தெர் இஸ் எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ். இப்போ அடுத்தது ஸ்லைடு போயிடலாம். அதான் சாரோட பட்டாசு லிஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஆன்லைன்லேயும் ஃபேமஸ். நானும் இது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா 2-3 இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணி இருக்கேன். ஓரளவுக்கு நல்ல இதுவாக தான், ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா மெயினாக இதில் ஒரு இது இருக்குது, இஷ்யூ இருக்குது. ஏன்னா சார் சொல்கிறது எப்போவுமே பை லோ செல் ஹை. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை, டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஈவன் நான் கூட தான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். சரி அவர் சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு ஏறிச்சு, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசனை பண்ணுவேன். கை சும்மா இருக்காது, டக்குன்னு போய் வாங்கிடுவோம். சரிங்களா? அது பற்றி என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டு மேபி மாறி இருக்கும். இப்போது நீங்கள் அவங்க டீம், சாரோட டீமோட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேபி சேஞ்சஸ் இருக்கலாம், சாரை சொல்லியிருந்தாரு.
அவங்க டீமை காண்டாக்ட் பண்ண சொல்லி தயவுசெய்து அவங்க டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன வந்து அடுத்த ஷேர் 1 செகண்ட் அடுத்த நாட் ஆஃப் ஃபார்மா டிமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ஃபார்மா அந்த சப்ளை ஜோன் எந்த ஜோனில் இருக்குன்னா ட்ரெண்ட் லைனில் இருக்குது கரெக்டாக. மந்த்லி டிமாண்ட் ஜோன் அப்புறம் சப்ளை ஜோன் இன் பிட்வீன் இதுக்கு நடுவில் இருக்குது அதோட நாட் ஆஃப் ஃபார்மோட ப்ரைஸ். ஆக்சுவலி இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர், ½ அன் ஹவர், 4 ஹவர்ஸ், 1 டே, 1 வீக், 1 மந்த், 1 இயர், 2 இயர், அந்த மாதிரி ஈவன் ஃபார் செகண்ட்ஸ் 1 செகண்ட், 5 செகண்ட்ஸ் கூட சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் ஒர்க் ஆகும். பட் நாம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறோம் அவர் சாரை, அவரோட எய்ம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம். ஸோ அதனால வந்து நான் அந்த 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்டுக்கே போகலை. என்னோட மற்ற வீடியோஸில் அது இருக்கும். ஆனால் இதில் சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணவே பட்டாசு லிஸ்ட் ரெஃபரன்ஸ் அவரோட எய்ம் லாங் டேர்ம் சொல்லும்போது நானும் அதே மாதிரி அந்த டிமாண்ட் ஜோன் ஆகட்டும் சப்ளை ஜோன் எல்லாமே மந்த்லி, வீக்லி, அதான் லாங் டேர்முக்கு போகிறேன். ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் அவசரப்பட்டு நம்ம வாங்கிட்டு அதை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, சார் சொன்னப்போ நம்ம வாங்காமல் விட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. வாங்கி கமெண்ட்லையும் சாரும் சொல்லியிருக்காரு, நீங்கள் நான் சொல்லும் போது வாங்கலை, இப்போ வாங்கிட்டு கையை சுட்டுங்க நீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கையை சுட்டுக்காமல் இருக்கிறதுக்காக எங்கே கன்சிடர் பண்ணணும் செய்யணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து அவசரப்பட்டு கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு ஒரு ஜோன் வேணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்லைடில் பார்த்துக்கோங்க, அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் அதான் கான்செப்ட் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே இது வந்து லாங் டேர்ம் ஜோன் தான் நான் போட்டிருக்கேன். என்னோட மற்ற வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி 1 மினிட், 5 மினிட் அந்த மாதிரி 1 ஹவர்லாம் இருக்கும். இது வந்து சாரோட பிரின்சிபிளுக்காக நானும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதே லாங் டேர்ம் ஜோன்ஸ் தான் மார்க் பண்ணிக்கிறேன். மந்த்லி டிமாண்ட் ஜோன் இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி டிமாண்ட் ஜோன் அதாவது 1100 இது ஒரு டிமாண்ட் ஜோன். இங்கே வந்தால் வி கேன் எக்ஸ்பெக்ட் பவுன்ஸ் பேக். வென்னவர் ஒரு டிமாண்ட் ஜோன் வரும்போது தான் வி ஹவ் டு கன்சிடர் என்டர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஒரு சப்ளை ஜோன் வரும்போது எக்ஸிட் ஆகிறதுக்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் அட் ஆல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் 1 ஹவர் இட் கேன் கம் அப் டு தி இந்த ட்ரெண்ட் லைன், டே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் 1020 வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன், மந்த்லி டிமாண்ட் ஜோன் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ 1100 இது ஒரு மந்த்லி டிமாண்ட் ஜோன். அடுத்தது 1185 இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ நீங்கள் அது வந்து ட்ரெண்ட் லைன். சப்போஸ் இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா உடனே வாங்க இது கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி வி ஹேவ் டு வெயிட் டில் இந்த மந்த்லி டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வருதா பார்க்கணும். இங்கே இஃப் யூ கன்சிடர் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு. மறுபடியும் இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இது ஒரு கேப் லைன் இருக்குது, அதாவது ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு. ஸோ மேபி இட் கேன் கம் அப் டு இந்த கேப் லைன் வரைக்கும் வரலாம். அது கீழே ஒரு வீக்லி டிமாண்ட் ஜோன் 880. அதாவது இங்கெல்லாம் வி கேன் கன்சிடர். இதுக்கு நடுவில் நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் 940 வாங்குறீங்க, ஆல்ரெடி இங்கே வீக்லி டிமாண்ட் ஜோன் கீழே 880 இருக்கும்போது ப்ரைஸ் என்ன ஆகும், இட் கம் டு தி வீக்லி டிமாண்ட் ஜோன் கிட்ட கண்டிப்பாக வந்துடும். ஒன்ஸ் யூ பிரேக் அ டிமாண்ட் ஜோன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனு, சப்போஸ் இந்த மந்த்லி டிமாண்ட் ஜோனை இஃப் இட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா 11, ஸோ அங்கே வந்து டிமாண்ட் வந்து எக்ஸாஸ்டட் வாட் எவர் பை ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது பிரேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இட் வில் கோ டவுன் ஒன்லி. ஏன்னா பை ஆர்டர்ஸ் எல்லாம் நலிஃபை ஆகிடுச்சு. ஸோ இட் வில் கோ டவுன். நீங்கள் தப்பி தவிர இங்கே 1100 வாங்கிட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, திடீர்னு 10% இருக்குது, 5% இருக்குது. கரெக்டாக நீங்கள் 1100 வாங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி அது கீழே அடுத்து 1059 வந்துடும். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன். ஸோ இப்போதைக்கு என்னோட இது என்னன்னா, எப்படி நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், மேபி ப்ரெடிக்ஷன் இட் மே பி ரைட் ஆர் ராங். என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் அட் 1207, 1239 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கன்வின்சிங்காக ஒரே கேண்டில் இல்லை 2 கேண்டில் வித் ஹை வால்யூம் பிரேக் ஆச்சுன்னா இட் வில் டச் தி ஆல் டைம் ஹை டச் பண்ணும். ஒன்ஸ் பிரேக் அவுட் அபவ் தி ஆல் டைம் ஹை போச்சுன்னா இட் மே கம் இந்த லெவலுக்கு வரலாம். ஸோ இது வந்து நாட்கா ஃபார்ம். அடுத்தது நாம் என்ன பார்க்கலாம்னா கர்நாடகா பேங்க் சைட்வேஸில் தான் இருக்குது. டே ட்ரெண்டும் 1 ஹவர் ட்ரெண்ட் எல்லாமே சைட்வேஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் இருக்குது. ஸோ 226 கிட்ட. ஸோ டவுன் ட்ரெண்ட் அது டே ட்ரெண்ட், அப்போர்ட் ட்ரெண்டு டவுனர்ஸில் போயிட்டு இருக்குது. இதுவும் சேம் சாரோட இதுக்காக வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இஸ் பிரின்சிபிள்ன்றதுக்காக மந்த்லி ஜோன், சப்ளை ஜோன் ஆக்சுவலி இதை வந்து இங்கே டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ரியாக்ட் ஆகி தான் வந்துருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ரியாக்ஷன் லைன் இருக்குது. ஆக்சுவலாக ரியாக்ஷன் லைன் 234 பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இட் ஹஸ் கம் பேக். ஸோ ட்ரெண்ட் வந்து அதெல்லாம் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ட்ரெண்டும் நெகட்டிவ். இட் இஸ் பிலோ தி சப்ளை ஜோன். மந்த்லி சப்ளை ஜோன் டச் பண்ணிவிட்டு இது வந்து கிரிட்டிக்கல். மந்த்லி சப்ளை ஜோன்னா இட் ஹேஸ் டு கிராஸ், இந்த சப்ளை ஜோனை கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் இட் ஹேஸ் டு கிராஸ் தி ட்ரெண்ட் லைன். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ 220, 229 ஜஸ்ட்
நான் சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனீங்க பை சான்ஸ், என்னடா இது ரொம்ப நாளாக இப்படியே சுற்றினே இருக்கு, நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ வாங்காமல், நாம் வந்து மிஸ் பண்ண பிறகு அது ஏறிடும். ஸோ அப்போ அந்த ஒரு கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் இங்கே மந்த்லி ஜோன் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ நெகட்டிவ் ஃபேக்டர். ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஹேர்டில், அடுத்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதே ஒரு கிராஸ் பண்ணணும், இது ஒரு சப்ளை ஹேர்டில், இது அடுத்த ஒரு சப்ளை ஜோன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் மேபி இஃப் இட் கம்ஸ் டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்குது ஒன், இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன், அடுத்தது மல்டி இயர் டிமாண்ட் ஜோன் இருக்குது 196ல். ஸோ நீங்கள் இங்கே எதோ டிமாண்ட் ஜோன் 1 இல்லை மல்டி இயர் டிமாண்ட் ஜோன் அங்கே கன்சிடர் பண்ணீங்கன்னா மேபி உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் வில் பி ஃபேவரபிள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை டிமாண்டில் சோ மெனி கான்செப்ட்ஸ் இருக்குது, இது ஒரு கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வில் பி சார் சொல்லுவார் அதிக லோவில் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இல்லை அப்ளை ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ டிமாண்ட் ஜோன் கிட்ட 209 வாங்கிட்டீங்க, மேக்ஸிமம் என்ன ஆகும், அடுத்த டிமாண்ட் ஜோனுக்கு போகும் 193. ஸோ பை சான்ஸ் அகைன் டிமாண்ட் எக்ஸிட் நிறையா வந்ததுன்னா இட் கேன் கோ அப் டு தி இந்த சப்ளை ஜோன் கிட்ட. ஏன்னா இந்த சப்ளை ஜோனில் ஆல்ரெடி செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக இது மறுபடியும் இங்கே போகும். இங்கே போகும்போது யூ ஹேவ் டு கன்சிடர் எக்ஸிட். ஏன்னா இது என்ன ஆகும்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து இந்த சப்ளை ஜோன் கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற செல் ஆர்டர் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் இட் வில் கம் டவுன். சம்டைம்ஸ் மார்க்கெட் புலிஷ் இருந்தால் இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும். இது இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆல் டைம் ஹை. ஸோ 287 இப்போ சிவியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பெட்டர் டு சைட்வேஸில் இருக்குது, அவாய்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ ஸோ இதெல்லாம் அவங்க டீமோட செக் பண்ணிக்கோங்க. மேபி இதெல்லாம் அப்டேட் இருக்கலாம், ஆனந்த் சாரோட பட்டாசு லிஸ்ட்டில் அப்டேட் இருக்கலாம். லைக் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு அவரோட லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு, ஆக்சுவலாக சாரோட லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 லைக்ஸ் வந்தால் ஒரு ஷேராக நான் சாரோட பட்டாசு லிஸ்ட்டில் என்னென்ன ஜோன் இருக்குது, எப்படி சப்ளை இருக்குது, ஜோன் இருக்குது, முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது, ஃபெடரல் பேங்க், டாடா ஸ்டீல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நான் வந்து கண்டிப்பாக ஃபர்தராக வீடியோஸ் போடுவேன். ஸோ தட் அந்த லாஸ் வி கேன் அவாய்ட் தி லாஸ், அதே சமயம் ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஹோப் யூ லைக். இந்த சேனல் லைக் பண்ணியிருக்கீங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஃபர்தராக அவரோட பட்டாசு லிஸ்ட்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் உங்களுக்கு நான் ஐ வில் ஷேர் தி வீடியோ. தேங்க்யூ.